والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني. وفي رواية آخر: ومن رغب في سنتي فهو مني. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தஃப்சீருல் குர்ஆனின் படி தற்போது 114வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையிலும் சூரா பக்ராவினுடைய 236 237 வரை உண்டான வசன விளக்கங்களை விரிவுரையாக கடந்த வாரம் வரைக்கும் நாம் கேட்டு வந்தோம். அல்லாஹ் தஆலா அதன் மூலம் ஈருலக நல்வாழ்க்கைகளை நமக்கு தந்து அதன் மூலம் பயனடையும் செய்வானாக. இந்த சூரா பக்ராவினுடைய 236 237 ஆகிய கடந்த வாரம் நாம் படித்து காட்டிய அந்த 2 வசனங்களும் உண்டான இரண்டாம் பகுதி விளக்கத்தை இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அந்த 2 வசனங்களிலும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான, அதிலும் முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறுபிராயம், வாலிப பருவம், இதையெல்லாம் கடந்து திருமண வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதிய ஒரு உறவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேற்கொள்கின்ற போது, அந்த புதிய உறவை மேற்கொண்ட முதல் நாளிலே, முதல் சந்திப்பிலே நாம் பார்க்க இருக்கின்ற நம்முடைய அன்பான, நம்முடைய பாசம் உள்ள, நம்முடைய நேசம் உள்ள சாலையான மனைவியை எப்படி நாம் காண்பது? அந்த முதல் சந்திப்பில் நாம் காணக்கூடிய அந்த சந்திப்பு வாழ்க்கையில் மறக்க முடியாத சந்திப்பாக இருக்க வேண்டும் என்ற வகையில அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்த மஹர் தொகை, இந்த மஹர் தொகை உடைய தத்துவங்களை பற்றி கடந்த வாரம் நாம் தெளிவாகவே நாம் சொன்னோம். மஹர் என்றால் என்ன? மஹர் என்பது ஏன் திருமணத்தினுடைய அன்பளிப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது? அதை நாம் கட்டாயமாக கொடுக்க வேண்டுமா? கொடுக்காவிட்டால் என்ன ஆகும்? கொடுக்காமல் இருக்க முடியுமா? தள்ளி போட்டுக்கொண்டே செல்லலாமா? அப்படி சென்றால் நமக்கு என்ன உண்டாகும்? அதற்கான உரிமை கணவன்மார்களாகிய நமக்கு உண்டா? நம்முடைய சாலிகான மனைவி உட்பட பெண்ணிடத்திற்கே மகரின் மூலம் எப்படிப்பட்ட ஒரு மதிப்பை ஏற்படுத்தப்படுகிறது என்பது பற்றி உண்டான முழு விளக்கங்களையும் கடந்த வாரம் நாம் மஹர் சம்பந்தமான முன்னோட்டமான விளக்கத்தை நாம் பார்த்தோம். இப்போது இந்த வாரம் அல்லாஹ் தஆலா சொல்லி தந்த சூரா பக்ராவில் உள்ள 236 237 ஆகிய 2 வசனங்களுக்கு உண்டான சட்ட விளக்கங்களை அந்த குர்ஆனுடைய ஆயத்துகளுடைய வெளிச்சத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்த அந்த நபிமொழியின் அடிப்படையில் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இதை சொல்ல வருகிற போது மஹர் தொகையை யார் மனமுவந்து கொடுக்கின்றார்களோ அவர்கள் முஹ்சினீன்களாக இருப்பார்கள்.
நல்லுபகாரிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா வர்ணித்து கூறி காட்டுகிறார். அப்படி என்றால் என்ன? குர்ஆனுடைய விரிவுரையாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், நல்ல மனம் படைத்தவர்கள் மகரை தராமல் இருக்க மாட்டார்கள். நல்ல மனம் படைத்தவர்கள் மகரை தராமல் இருக்க மாட்டார்கள். அதுபோல நல்லுபகாரிகள் மகர் தொழுகையில கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள். இவ்வளவு தான் கொடுக்கணும், இவ்வளவு தான் நான் கொடுப்பேன் என்று கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள். நல்ல மனம் படைத்தவர்கள் மகர் தொகையை வழங்குகிற போது மனம் வந்து குவியல் குவியலாக கொடுக்க வேண்டும் என்ற ஆசையோடு அவர்கள் கொடுப்பார்கள் என்ற கருத்தை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் தஆலா ஹக்கன் அலல் முஹ்ஸினீன் என்று அந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுவதோடு, முதல் சந்திப்பிலேயே நம்முடைய சாலிஹான மனைவியை லட்சாதிபதியாக கோடீஸ்வரியாக ஆக்கிவிட்டு முதல் சந்திப்பை நாம் சந்திக்கின்றோம். இது மகத்தொகை ஏற்படுத்தி தருகிறது. நம்ம திருமணத்துல எந்த ஒரு பெண்ணை நாம் மனமுடிக்கின்றோமோ அப்படிப்பட்ட சாலிஹான மனைவிய நம்ம லட்சாதிபதியாக இருக்கிறோமோ கோடீஸ்வரராக இருக்கிறோமோ அது அடுத்த கட்டம். அதை பத்தி அல்லாஹ் தஆலா பேசவே வரல. கணவராக இருக்கக்கூடிய நீங்க லட்சாதிபதியாக தான் இருக்கணும், கோடீஸ்வரராகத்தான் இருக்கணும்னு அல்லாஹ் தஆலா சொல்ல வரல. அது நீங்க எப்படி இருந்தாலும் தெரியுதான், ஏழையாக இருந்தாலும் தெரியுதான், ஒண்ணுமே இல்லாதவராக இருந்தாலும் தெரியுதான், மிகப்பெரிய வசதி படைத்தவராக இருந்தாலும் தெரியுதான், எப்படியோ நீ இருந்துக்கங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில லைஃப் பார்ட்னர் என்று சொல்லப்படுகின்ற, வாழ்க்கை துணைவி என்று சொல்லப்படுகின்ற அந்த மணப்பெண்ணை மனைவியை சந்திக்கின்ற முதல் சந்திப்பில் நீ அவங்களை லட்சாதிபதி ஆக்கணும், கோடீஸ்வரியா ஆக்கணும். அதுதான் கணவனுக்கு இருக்கக்கூடிய கெத்து அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான். நம்ம பேச்சு வழக்குல நம்ம சொல்லுவோம் இல்லையா, கணவன் ஒரு கெத்து இருக்கணும்யா அப்படின்னு, மனைவியிடத்துல ஒரு கெத்து இருக்கணும். அந்த கெத்தை நீங்க இங்கதான் காட்டணும்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம எங்கெங்கேயோ காட்டுறோம், நம்ம எங்கெங்கேயோ காட்டுறோம் இல்லையா. சாப்பாடு கொண்டு வந்து வைக்கலன்னா, ஏன் இன்னும் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கல, ஏன் நான் சொல்றதை இன்னும் செய்யல, ஏன் இது மாதிரிலாம் நீ வந்து சித்திக்கிட்டு இருக்கிற, நான் சொன்னா நீ செய்யணும். இங்க நான் மட்டும்தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது, நீ எதையும் பேசக்கூடாது, என்ன மறுத்து நீ பேசக்கூடாது, ஏன்ட்ட நீ கோபத்தெல்லாம் காட்டக்கூடாது, நான் மட்டும்தான் கோபத்தை காட்டணும். அதுலதான் கெத்த காட்டுறோம் இல்லையா. ஆனா அல்லாஹ் சொல்ற, நீ அதுலதான் கெத்த காட்டுறதுக்கு உரிமையே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு உரிமை எதுல தெரியுமா? நீங்க தரக்கூடிய, மனமுவந்து தரக்கூடிய மகர் தொகையில் தான் உங்களுடைய அந்தஸ்தை நீங்க காட்டணும். நீங்க ஏழையா இருக்கீங்க, நீங்க பணக்காரனா இருக்கீங்க, வசதி படைத்தவரா இருக்கீங்க, அல்லது நடுத்தர வசதி உடையவரா இருக்கீங்க, எப்படி இருந்துக்குங்க, அது உங்க பிரச்சனை. ஆனா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கை துணைவியாக நீங்க ஆக்கக்கூடிய அந்த ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய, தனிமையில பார்க்கக்கூடிய முதல் சந்திப்புல நீங்க அவங்கள லட்சாதிபதியா ஆக்கிட்டு கோடீஸ்வரியா ஆக்கிட்டு தான் நீங்க அவங்கள சந்திக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். அதுதான் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்த மகர் தொகை. அதுதான் அல்லாஹ் தஆலா ஹக்கன் அலல் முஹ்ஸினீன் என்று சொல்லி காட்டுகிறார் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வளவு அற்புதமான விளக்கம் பார்த்தீங்களா. ஆனா நம்ம இன்னைக்கு அதை செய்யணுமா? அது கேள்விக்குறியாதான் இருக்கு. சில பேர் அல்லாஹ் நாடியே இல்லா மாஷா அல்லாஹ் நல்லடியார்கள் அதை செய்து விடுகிறார்கள். ஆனால் விகிதமான பெரும்பாலான ஆட்கள் அதை செய்வதே கிடையாது. அதில் ஒரு கவனத்தையே செலுத்துவது கிடையாது. என்னமோ அதை வந்து நம்ம ஏதோ ஒரு கடன் தொகை என்ற மாதிரி நம்ம அதை வந்து கொடுக்கிற மாதிரி நம்ம அதை நினைக்கிறோம். அப்படி அல்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் கூறி காட்டுகிறார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா ஜுனாஹ அலைக்கும், கணவன்மார்களாகிய உங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை. இன் தல்லக்துமுன் நிசாஅ, நீங்க திருமண வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பெண்களை
விவாகரத்து என்று சொல்லப்படக்கூடிய அந்த தலாக்கிற்குரிய வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டால் மாலம் தமசு உன்ன அந்த மனைவிமார்களை தாம்பத்திய உறவில் நீங்கள் கலக்காமல் இருக்கக்கூடிய காலமெல்லாம் அவ்வாறு விவாகரத்துக்குண்டான தலாக்கை நீங்கள் சொல்லிவிடுவதால் உங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை. அல்லது தஃப்ரிது லஹுன்ன ஃபரீதத்தன் அந்த பெண்களுக்கு மகர் தொகை என்று சொல்லப்படுகின்ற கட்டாயமாக கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு தொகை என்பதை நீங்கள் நிர்ணயிக்காமல் நீங்கள் இருந்துவிட்டால் அந்த சமயத்தில் நீங்கள் விவாகரத்துக்குண்டான தலாக்கை நீங்கள் சொல்லிவிடுகிற போது அந்த தலாக்கை சொல்வதற்கான உரிமை உங்களுக்கு உண்டு. அதனால் உங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை. ஆனால் அப்படி தலாக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த பெண்களுக்கு நீங்க பயனுள்ள அடிப்படையில் பொருட்களை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அலல் மூசியை கதருக்கு வசதியுள்ளவர்கள் அவர்களுடைய அந்தஸ்தை கவனித்து கொடுக்க வேண்டும். வயலில் முத்துத்திரை கதருக்கு தேவையுடைய ஏழ்மையானவர்கள் அவர்களுடைய அந்தஸ்தை கவனித்து அவர்கள் கொடுத்து விட வேண்டும். ஆக மொத்தம் அது ஏழையாக இருந்தாலும் சரி, கணவர் பணக்காரராக இருந்தாலும் சரி, கட்டாயமாக நீங்க தாம்பத்திய உறவை மேற்கொள்ளாவிட்டாலும் கூட தலாக் சொன்ன காரணத்தின் அடிப்படையில் தலாக் சொல்வதற்கான உரிமை உங்களுக்கு உண்டு என்று இருந்தாலும் நீங்க தலாக் சொல்லிவிட்டு பிரிகிற போது அந்த பெண்களுக்கு பயனுள்ள பொருளை நீங்கள் கொடுத்து விட்டு நீங்கள் உறவை முடித்துக் கொள்ளுங்கள். மதாஅன் பில் மஅரூஃபி இந்த கொடுக்கக்கூடிய பயனுள்ள பொருள் என்பது உலகத்தில் பயனடையக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும். அதிலும் கூட நீங்கள் மனமுவந்து கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நல்ல முறையில் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வெறுப்பாக நீங்க கொடுக்க கூடாது, கோபத்தோட நீங்க கொடுக்க கூடாது, அப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. கண்ணியமாக கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். மதாஅன் பில் மஅரூஃபி கண்ணியமாக கொடுக்க வேண்டும். ஹக்கன் அலல் முஹ்ஸினீன் இது போன்ற கண்ணியமாக கொடுக்கக்கூடிய அந்த நடைமுறை என்பது நல்லுபகாரிகள் செய்வார்கள். அல்லாஹ் சொல்றான் நல்லுபகாரிகள் செய்வார்கள். நீ நல்லுபகாரியா, நல்ல பயன்படக்கூடிய மனிதரா நீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய மனைவிமார்கள்ட்ட நீங்க நல்ல முறையில் நீங்க நடந்துக்கங்க. ஹக்கன் அலல் முஹ்ஸினீன் நல்லுபகாரம் செய்யக்கூடிய நல்லுபகாரிகள் மீது இது கடமையாகவே ஆகிவிட்டது என்று அல்லாஹ் தஆலா 236வது வசனத்தை அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார். அடுத்த வசனத்தை அல்லாஹ் கூறி காட்டுகிறார். வயின் தல்லக்துமூஹுன்ன மின் கப்லி அன் தமஸ்ஸூஹுன்ன அந்த பெண்களை தாம்பத்திய உறவை நீங்கள் மேற்கொள்வதற்கு முன்பே நீங்க விவாகரத்துக்குண்டான தலாக் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி வக்து ஃபர்தத்துன் லஹுன்ன ஃபரீதத்தன் அந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்டாய மகர் தொகை என்பதை நீங்க நிர்ணயித்தும் விட்டால் ஃபனிஸ்ஃபு மா ஃபர்தத்துன் நீங்க தாம்பத்திய உறவை நீங்க மேற்கொள்ளாவிட்டாலும் சரி, நீங்க நிர்ணயித்து சொன்ன அந்த மகர் தொகையில் பாதியை கட்டாயமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்க விரும்பியதை கொடுக்கணும்னு மேலே சொன்னால அந்த சட்டம் இங்கே இல்லை. ஏன்னா இங்க மகர் நிர்ணயிச்சிட்டார். ஈஜாப் கபூல் சொல்லும் போது நான் மகர் உனக்கு இவ்வளவு தரேன் நிர்ணயிச்சிட்டார். மேல சொன்ன சட்டம் நிர்ணயிக்கல, மகர் தொகையை நிர்ணயிக்கல, தாம்பத்திய உறவையும் மேற்கொள்ளல. ஏதோ திருமணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே தலாக் சொல்லி புரிஞ்சுட்டாங்க. அப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். இன்றைய காலகட்டத்துல அப்படி நடக்குது. எத்தனையோ திருமணங்கள் இன்னைக்கும் நீங்க அந்த கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உலக வரலாற்றிலேயே முதலாக திருமண ஒப்பந்தம் நடந்து ஒரு சில வினாடிகளில் உடனே விவாகரத்து செய்யப்பட்டது இருக்கு. பட்டியலாகவே போடுறாங்க. நீங்க கூகுள்ல நிறைய சர்ச் பண்ணுவீங்கள, இதை சர்ச் பண்ணி பாருங்க. இதுல நிறைய சார்லஸ் மன்னர்கள்லாம் இதுல இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா நம்ம அரபு நாட்டு மன்னர்களும் இதுல இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக நம்முடைய முஸ்லிம் மக்கள் ரொம்ப அதிகமாவே இருக்கிறாங்க, பேசப்படுது இதுவெல்லாம். அதுதான் அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க இங்க தலாக் சொல்றீங்க, ஆனா ஈஜாப் கபூல் செய்யும் போது மகர நிர்ணயிச்சிட்டீங்கன்னா
அப்போ நீங்க தாம்பத்திய உறவை மேற்கொள்ளாவிட்டாலும் கூட அந்த பெண்களுக்கு நீங்க நிர்ணயிச்ச தொகையில பாதியை நீங்கள் கொடுத்து விடுவது உங்கள் மீது கடமை. நீங்கள் நிர்ணயித்த தொகையில் பாதியை கொடுத்து விட வேண்டும். நன்றாக கவனிக்கணும். இல்லா ஐயஃபூன, அந்த பெண்களே உங்களுக்கு மன்னிப்பு அளித்து விட்டாலே தவிர. அந்த பெண்களே சொல்றாங்க, நீங்க தான் என்னை விட்டு பிரிய போறது நிச்சயம் ஆயிடுச்சு இல்ல, பரவாயில்ல, பாதி கூட எனக்கு தேவையில்லை, நீங்க போங்க, உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கோங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி அந்த கணவன்மார்கள், நான் உன்னை விட்டு பிரியதான் போறேன், நிச்சயம் உனக்கு நான் நிர்ணயிச்சதை முழுசாவே நான் கொடுத்துடுறேனே அப்படின்னு சொல்லி முழுமையான கணவன்மார்கள் கொடுத்து விட்டாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். ஆனா அல்லாஹ்வுடைய சட்டம் என்னன்னா, நீங்க பாதியை கொடுத்தா போதும் அப்படிங்கிறது உங்களுடைய அல்லாஹ் உங்களுக்கு வைக்கக்கூடிய கட்டளை. அந்த பாதியை விட அதிகமாக கொடுக்கணும்ன்றது அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய விருப்பத்தை சார்ந்தது. அது அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் உள்ள சம்பந்தமான விஷயம். அந்த பெண்ணை அதை விட்டு அந்த பாதியை கூட வாங்காம விட்டு போறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். இல்ல அந்த கணவர் முழுமையாகவே கொடுத்து விட்டு பிரிகிறான்னு சொன்னா அது அவருடைய விருப்பம், அது வேற விஷயம். அல்லாஹ்வுடைய கட்டளை என்னன்னா, நீங்க நிர்ணயிச்சதுல பாதியை கொடுப்பது கட்டளை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவ் யஃபுவல்லதி பியதிஹி உக்தத்துன் நிகாஹி, யாருடைய கையில் நிக்காஹுடைய ஒப்பந்தம் செய்யப்படுகிறதோ, அதாவது கணவன்மார்களே மன்னித்து விட்டாலே தவிர. அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஅன் தஅஃபு அக்ரபு லித்தக்வா. இதுதான் ஆன்மீகத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வஅன் தஅஃபு அக்ரபு லித்தக்வா. பெருந்தன்மையாக நீங்கள் நடப்பது, உங்களுடைய மனைவிமார்களிடம் பெருந்தன்மையாக நீங்கள் நடப்பது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை எச்சத்திற்கு மிகவும் சமீபமாக வரக்கூடியதாகும். பெருந்தன்மையாக நீங்க நடப்பது, பெருந்தன்மையாக நடப்பதுன்றது அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகாக சொல்லி காட்டுறாரு பாருங்களேன். வஅன் தஅஃபு அக்ரபு லித்தக்வா. சின்ன பிள்ளைத்தனமா நீங்க நடக்காதீங்கன்றாங்க. பெரிய தன்மையில நீங்க வந்துட்டீங்கல்ல. எப்போ திருமணம் ஒரு மனிதருக்கு நடந்துருச்சோ அவர் ஒரு தலைக்கட்டு நம்ம சொல்றோம், நம்ம ஊர்லலாம் அப்படிதான் சொல்லுவோம். அப்ப தலைக்கட்டினுடைய அந்தஸ்தில் நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல சின்ன பிள்ளைத்தனமா நீங்க நடக்கக்கூடாது. அப்படி நடக்கிறது உங்களுடைய வயதுக்கு அது மதிப்பானதாக இருக்காது. பெரிய தன்மையில வந்துட்டா பெரிய மனிதராக நீங்க நடக்கும். சின்ன பிள்ளை மாதிரி, மற்ற பிள்ளைங்களை மாதிரி, ஸ்கூல் பிள்ளைங்களை மாதிரி, காலேஜ் பிள்ளைங்களை மாதிரி நீங்க நடக்காதீங்க அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான். தஅஃபு அக்ரபு லித்தக்வா. நீங்க மனமுவந்து செய்வது என்பது தக்வா என்கின்ற இறை எச்சத்திற்கு மிகவும் உங்களை நெருக்கமாக்கி வைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா தன்சபுல் ஃபதுல பைனக்கும். வலா தன்சபுல் ஃபதுல பைனக்கும். உங்களுக்கு இடையில், அதாவது ஆண் பெண், கணவன் மனைவி ஆகிய உங்கள் இருவருக்கும் இடையில் பெருந்தன்மையாக நீங்கள் நடப்பதை மறந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? பெருந்தன்மையாக நடக்கிறது நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அந்த இடத்துல கோபத்தையும் வெறுப்பையும் நீங்க காட்டாதீங்க. பிரிஞ்சு விட போறீங்கிறது நிச்சயம், அதனால நீங்க வெறுப்பம் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. பெருந்தன்மையாக நடப்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பிமா தஅமலுன பஸீர். நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் கவனம் கூர்ந்து பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்ப இந்த வசனத்திற்குண்டான குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் விரிவுரையை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அந்த விரிவுரையை இப்ப நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி கடந்த வாரம் நம்ம சொன்ன அந்த தஃசீரின் அடிப்படையில் நம்முடைய தாய்மார்களும் நமக்கு தொலைபேசியில் தொடர்பு உண்டாக, நம்முடைய ஜமாத்தார்களும் தஃசீர் முடிஞ்ச கையோடையே கேள்வி கேட்டாங்க. ஒரு சில பேர் இந்த வாரம் ஃபுல்லா நேற்று வரைக்குமே நம்மள்ட்ட அதை பற்றி உண்டான சட்டங்களை நம்மள்ட்ட கேட்டாங்க. சிலருக்கு நீங்க சொன்ன அந்த விஷயம் இதுவரைக்கும் எந்த ஒரு ஆளுமிடத்திலேயே நாங்க 60 வயசு
70 வயசு நாங்கள் ஆனதுடைய இந்த நேரம் வரைக்கும் நாங்கள் வந்து கேட்டதில்லை, நீங்க தான் புதுசா சொல்றீங்க. ஆனா வந்து குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்துல அந்த ஆதாரத்தை காட்டி நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு அதுல வந்து ஒரு சில சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களை வந்து எங்களுக்கு வந்து நீங்க நீக்கி வச்சுட்டீங்கன்னா அது எங்களுக்கு வந்து தோதுவானதாக இருக்கும், எங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு பயன்பாடாக இருக்கும். ஏன்னா வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்துல அந்த ஒரு விஷயம் சம்பந்தமா தான் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நாங்க போய்கிட்டு இருக்கோம். ஓடிக்கிட்டே இருக்கிறது அதுதான். எப்ப பார்த்தாலும் காலையில எழுந்திருச்சதிலிருந்து இரவு நேரம் படுக்கைக்கு நாங்க போற வரைக்கும் அது பற்றி உண்டான சிந்தனை தான். ஒண்ணு நகை, இன்னொரு இடம். இடம் வாங்கி நம்ம வீடு சொந்தமாக்கி கொள்ளணும்ன்றது ஒரு விஷயம். இன்னொரு இடம் வாங்கி அதை வித்து சம்பாதித்து நம்முடைய வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படிங்கிற ரியல் எஸ்டேட் பிசினஸ், அது ஒரு விஷயம். அதே மாதிரி நகையை வாங்கி வச்சு நம்ம அழகு பார்க்கணுங்கிறதை விட அந்த நகையை வந்து அதிகபட்சமா கோல்டு, வெள்ளி, சில்வர் அப்படின்ற ஒவ்வொரு நேரத்திலையும் வந்து விலை பட்டியலை போடும்போது இன்னைக்கு தங்கம் உயர்வு குறைவுன்னு சொல்றாங்க. அந்த உயர்வுன்னு சொல்லும்போது அது வித்துடுறது, குறைவுன்னு சொல்லும்போது அப்படியே நம்ம வீரோடையே கூட்டி வச்சுக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு எல்லாருடைய வீட்டிலையும் இன்றைக்கு இருக்குது. அதனால நீங்க சொன்ன அந்த விஷயத்தை இன்னும் தெளிவுபடுத்தி இன்னும் விவரமா எங்களுக்கு சொல்லியிருக்கு. இன்னொரு விஷயம், நாங்க இந்த காலகட்டத்தில் வியாபாரம் செய்கிற போது அந்த வியாபாரத்தினுடைய அடிப்படையில நாங்க வந்து எங்க மனைவியினுடைய நகையை தான் நாங்க வந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு யாரை பார்த்தாலும் கூட பிறந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, உறவினர்கள் யாராக இருந்தாலும் காசு பணம்னு போய் கேட்டுட்டோம்னாலே அடுத்த நொடியிலிருந்து எங்க முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க, எங்க பக்கம் கூட நெருங்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. ஒண்ணு இன்னொரு வந்து எப்ப பார்த்தாலும் இவன் கேட்டுக்கிட்டே இருக்கானடா, எப்படா இவன் திருந்துவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலும் இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய பிசினஸ்லயும் நாங்க வந்து உயர்வு முன்னேற்றம் அடையணும் அப்படிப்பட்ட ஒரு சூழலும் இருக்குது. அதனால இப்ப எங்க மனைவியுடைய நகையை நாங்களே பயன்படுத்த கூடாதா? கணவன்மார்களாகி நாங்களே பயன்படுத்த கூடாதா? அப்ப நீங்க வந்து திருமண ஒப்பந்தத்துல நீங்க சொல்றீங்க உங்க மனைவி அனைத்தும் உங்களுக்கு தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எந்த அர்த்தத்துல நீங்க சொல்றீங்க? மைக்க புடிச்சிட்டு நீங்க பேசுறீங்களா? இன்னையிலிருந்து ஈஜாப் கபூலின் மூலமாக அபிர்து நிகாஹா வ தஸ்வீஜஹா பிஹாதா ஸதாகில் மذكூரி வ ரதீது பிஹி வ பிஹா அப்படி சொல்லிட்டா அந்த பெண் உனக்கு சொந்தமானவளா ஆயிரலாமா, எல்லா வகையிலும் சொந்தமானவளா ஆயிரலாம் நீங்க சொல்றீங்க. அப்படிங்கும் போது எங்களுக்கு எல்லா விதமான உரிமை இருக்குல்ல, அப்ப நாங்க அதை செய்யணும் இல்லையா? அதைத்தான் நாங்க உரிமையோட கேட்கிறோம் எங்க மனைவிமார்கள்ட்ட. நீங்க அதை கூட நீங்க வந்து வேணான்றீங்கல்ல, அது எப்படி எங்களால ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே மாதிரி எங்களுக்கு சொந்தமான இடம், அதை நாங்க வியாபாரம் வந்து செஞ்சு வேற விதமா அதை வளர்ச்சி அடைய செய்யறதுக்கும் நீங்க வந்து வழி இல்லை. இடத்தையும் வந்து இன்னொன்றாக நீங்க மாற்றக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியமாகும் இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படின்ட்டு சில கேள்விகள். அதுல சில தாய்மார்கள்லாம் ரொம்ப உன்னிப்பா கேட்டாங்க. நம்முடைய ஜமாத்தார்களான ஆண்களை விட தாய்மார்கள் ரொம்ப உன்னிப்பா, ரொம்ப புத்திசாலித்தனமா, அழகான முறையில எளிமையான வார்த்தைகளை கொண்டு சொன்னாங்க. சொன்னதோடு மட்டுமல்லாம நீங்க அந்த பயான்ல சொன்ன அந்த விஷயத்த நீங்க இப்ப எங்களுக்கு சொல்றீங்களே ஹசரத், அதை நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால கவனமா சொல்லுங்க, வார்த்தையை மாத்திலாம் நீங்க சொல்லிடாதீங்க. நாங்க அதை ரெக்கார்ட் பண்ணி எங்களுடைய பெண்களுடைய குரூப்ல நாங்க எல்லாத்துக்கும் நாங்க அதை ஷேர் பண்றோம். அதனால நீங்க வந்து அதை கவனிச்சு கண்ணியமான முறையில நீங்க சொல்லுங்க ஹசரத். இது ஏன் சொல்றேன்னா உங்களுடைய வாய்மொழி வார்த்தையிலேயே வேற விதமான வார்த்தைகள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணப்படுது. அதாவது அது என்னன்னா எங்களுடைய குரூப்ல மட்டும்தான் அது ஷேர் செய்யப்படுது. அதையும் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிக்கிறோம். வேற எந்த குரூப்லயும் நாங்கள் அதை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய தாய்மார்கள் சொன்னாங்க. அதுல நம்ம சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த ஹதீஸினுடைய விரிவுரையாளர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
முஃமின்களாகிய நமக்கு உபதேசமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்னன்னு சொன்னா, நகையில் போடப்பட்ட காசு பணமும், நல்லா கவனிக்கணும். ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நகையில் போடப்பட்ட காசு பணம் நகையாக மாறி வந்து விட்டது, இடத்தில் போடப்பட்ட காசு பணம் இடமாக மாறி வந்து விட்டது என்று சொன்னா, அந்த இடம் நமக்கு சொந்தமானதாக, சொந்த வீடை உருவாக்கி கொள்வதற்காக நம்ம வச்சிருக்கோம். சொந்த வீடை உருவாக்கி கொள்வதற்காக நம்ம வச்சிருக்கோம். அந்த இடம் வாங்குற வரைக்கும் நமக்கு சொந்த இடமும் கிடையாது, சொந்த வீடும் கிடையாது. நல்லா கவனிக்கணும், வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நம்ம அந்த இடத்தை வாங்குற வரைக்கும் நமக்கு சொந்த இடமும் கிடையாது, சொந்த வீடும் கிடையாது. இப்பதான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சொந்தமாக முதல்ல இடத்தை வாங்குறோம். இடத்தை வாங்கி நம்ம சொந்த வீடை அமைச்சிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி வாங்கப்பட்ட இடம், சொந்த வீட்டுக்காக, சொந்த வீடு அமைத்துக் கொள்வதற்காக வாங்கப்பட்ட இடம். இந்த இடம் நீங்க வாங்கும் போது எந்த நோக்கத்துல வாங்குறீங்க? நான் சொந்த வீட்டை ஆக்கி கொள்ளணும், சொந்த வீடா இந்த இடத்துல நான் உருவாக்கி கொள்ளணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தானே. அப்ப அந்த நோக்கத்தின்படி அந்த இடத்துல நீங்க செயல்படணும். அது அந்த இடத்தினுடைய ஹக்காக மாறிவிட்டது, அந்த இடத்தினுடைய கட்டாய சட்டமாக மாறி, அது அந்த இடத்துக்கு உண்டான உரிமையாக மாறிவிட்டது. இப்ப அந்த இடத்தை நீங்க சொந்த வீட்டை உருவாக்கி கொள்வதற்கு தான் பயன்படுத்தணுமே தவிர, அதை உங்களுடைய பிசினஸுக்காக வேண்டி, இப்ப நம்மகிட்ட காசு இல்லை, காசு பண்ண யாருமே தரல, நம்ம சொந்த வீட்டை அமைச்சுக்கிறதுக்காண்டி தானே வாங்கணும், அதையும் வித்துட்டு நம்ம அந்த காசு பணத்தை வியாபாரத்துல போடலாம். நீங்க செஞ்சீங்கன்னா வியாபாரம் நஷ்டமாயிடும், திவாலி. அதைத்தான் சொல்லி தெரிகிறார். அதுவே சொந்த வீட்டை அமைத்துக் கொள்ளணுங்கிறதுக்காண்டி வாங்கி சொந்த வீட்டை அமைச்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்தை வாங்குறீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்தை வாங்குறீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்தை வாங்குறீங்க. இப்படியாக வாங்கப்பட்ட இடங்களை நீங்க சொந்த வீட்டை அமைச்சுக்கணுன்றதுக்காண்டி அங்க இல்லை, வாடகை வீடு கட்டி விட்டு வாடகை விட்டு நம்ம சம்பாதிக்கலாம், அது அக்ரிமெண்ட் விட்டு நம்ம சம்பாதிக்கலாம். அக்ரிமெண்ட் கூடுமா கூடாதாங்கிறது அது வேற ஒரு பிரச்சனை, அதை பத்தி இங்க நம்ம பேச வரல. அதை பத்தி பேசும்போது அதை பேசுவோம், அதை ஓரமா வச்சுக்குவோம். இப்ப நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, சொந்த வீட்டை அமைத்து விட்ட பிறகு வேறொரு இடத்தை வாங்குறோம், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்தை வாங்குறோம், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்தை வாங்குறோம். இதான் ரியல் எஸ்டேட் பிசினஸ். பிளாட்டா நம்ம போட்டு விற்கிறோம் இல்லையா? இது மாதிரி செய்வது தப்பில்லை, அது வளர்ச்சி அடைஞ்சிங்க. ஆனா அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி பிளாட்டா போட்டு விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க முதல்ல பள்ளிக்காக வேண்டி, பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒரு இடத்தை ஒதுக்கணும், அவங்களே மனம் ஒதுக்கணும். அதே மாதிரி முஃமின்கள் மரணித்து விட்டா, அவங்க மரணித்து விட்ட பிறகு அவங்களுடைய ஜனாசாவை அடக்குவதற்குண்டான அடக்க ஸ்தலத்துக்கு ஒரு இடத்தை உருவாக்கணும். அந்த ரெண்டையும் நீங்க செஞ்சிட்ட பிறகு மற்ற இடங்களை நீங்க பிளாட்டா போட்டு நீங்க இது பண்ணலாம். ஏன்னா இதுதான் மஹல்லாவை உருவாக்கி விடுவது, முஸ்லிம் மஹல்லாக்களை உருவாக்கி விடுவது. இன்னைக்கும் நம்ம ரெடியூஸ் பக்கத்துல அந்த பாடியநல்லூர் பக்கத்துல இன்னைக்கும் சாப்பாகே சைதியா என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு அரங்காவலர் ஒருத்தர் ஆலிம்தான், மிகப்பெரிய ஒரு மஹல்லாவை உருவாக்கிட்டார், மிகப்பெரிய ஒரு மஹல்லா, முஸ்லிம் மஹல்லாவை உருவாக்கிட்டார். அங்க பள்ளியும் கட்டப்பட்டிருக்கு, கபஸ்தானும் கட்டப்பட்டிருக்கு. இப்ப அதுல அடுத்த இடத்தை வாங்க போறாங்க. அந்த இடத்தை வாங்கி பள்ளி கட்டும் போது அந்த பள்ளி கட்டுதலுடைய திறப்பு விழாவுக்கு நம்மளையும் ஒரு வாழ்த்துறைக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. நம்மளும் ஒரு வாழ்த்துறை அங்க போய் செஞ்சோம். அந்த அடிப்படையில் அந்த இடமே ரொம்ப பெரிய ஒரு செழிப்பாக ஆகிவிட்டது. ரொம்ப இது நிதர்சனமாக பார்த்த ஒன்று. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாங்கப்பட்ட அந்த நோக்கம் இன்னொன்றாக மாறுகிற போது அதுல வளர்ச்சி இருக்காது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுபோல நம்ம மனைவிக்கு நம்மளால ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட நகை, அது 3 வகையா இருக்கு. நம்ம மனைவிக்கு நம்மளால ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட நகை அது 3 வகையா இருக்கு. ஒண்ணு, நம்ம கொடுக்கக்கூடிய மகர் தொகை உள்ள அந்த நகை, நல்லா கவனிக்கணும், நம்ம கொடுக்கக்கூடிய மகர் தொகையான நகை. இன்னொன்று,
நம்ம மனைவிக்கு அவங்க அம்மா அப்பா கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது என் பிள்ளைக்கு நான் செய்யறேன்ப்பா, இத்தனை சவரன் நான் செய்யறேன், இப்பெல்லாம் அதை நிர்ணயிச்சுதான் நிக்காவே முடியுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அம்மா அப்பாவுடைய அந்த ஒரு ஆசையின் அடிப்படையில அவங்க தன்னுடைய மகளுக்கு நகை போட்டு விட்டு அனுப்புறாங்க. இப்படி தாய் தந்தையை போட்டு விட்டு அனுப்பிய அந்த நகை, இது இரண்டாவதாச்சா. மூணாவது, கணவன் மனைவிக்கு மகர் தொகைக்கும் பதிலாக அதுக்கும் மேலாக ஒரு வருஷம் நான் சம்பாதிச்சேன், அந்த சம்பாதிச்ச அந்த தொகை இப்ப எனக்கு வந்திருக்கு, அதுல நான் உனக்கு ஒரு 25% நகை வாங்கி தரணும்னு உனக்கு ஆசைப்படுறேன், வா ஆஷிகா தங்க மாளிகைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் நம்ம என்ன செய்யணும், நகை வாங்கி தரோம். இது நம்ம விருப்பத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட நகை. இந்த 3 வகை நகை, ஒண்ணு மகர் தொகை, இன்னொன்னு தாய் தந்தையரால் கொடுக்கப்பட்ட நகை, இன்னொன்று நம்ம மனம் வாங்கி கொடுத்த நகை. இந்த 3 நகையும் கணவன்மார்கள் எடுப்பதற்குண்டான உரிமை இருக்கிறது என்றாலும், கணவன்மார்களுக்கு அதை வாங்கி அவங்க செலவு பண்றதுக்கு உண்டான உரிமை இருக்குது. எல்லா விதமான கடமையும் உங்களுக்கு இருக்கு, உங்க மனைவியே உங்களுக்கு தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா மகர் தொகை எதுக்காக வேண்டி கொடுக்குறீங்க? என்னுடைய மனைவியை நான் லட்சாதிபதியா ஆக்கி பார்க்கணுங்க, என்னுடைய மனைவியை நான் கோடீஸ்வரியா ஆக்கி பார்க்கணும். என்னுடைய பார்வையில அவ கோடீஸ்வரி, நான் ஏழையா இருக்கிறேன், ஆனா அவ கோடீஸ்வரி, அப்படி நான் பார்க்கணும் அப்படின்னு விரும்பி கொடுக்குறீங்க மகரு. அதே மாதிரி தாய் தந்தையர் தன்னுடைய மக எந்த இடத்துல அவங்கள மனம் முடிச்சு கொடுத்து அனுப்பணுமோ அந்த இடத்துல நன்மதி கூட இருக்கணும். ஏன்னா நகை இல்லாம நம்ம அனுப்பிச்சு விட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய கணவருடைய தாய் தந்தையர் அது மாதிரி உறவினர்கள் ஒட்டு நகை இல்லாமையே ஒன்று அனுப்புனாங்க, ஒண்ணுமே இல்லாம அதுல ஏமாக ஒண்ணு கட்டின புடவையோடு நீங்க அனுப்பிச்சு விட்டா போதும் வேற சொல்லிட்டா அவங்க ஒரு முட்டா பையன். இதுல வேற இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய தாய் தந்தையர் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல நம்ம என்ன செய்யறோம், தாய் தந்தையர்கள் மனம் என்ன செய்யறாங்க, அந்த பெண்ணுக்கு நகையெல்லாம் போட்டு நன்மதிப்போட எல்லாராலும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. இது தாய் தந்தையர் கொடுக்கக்கூடிய நகை. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை துணைவியாக ஆன பிறகு நம்ம அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய நகை. இப்ப இதுல எல்லாம் பாருங்க, எல்லாத்துலயும் நோக்கம் என்ன? இதுல எல்லாத்துலயும் நோக்கம் அன்பு அப்படிங்கிறது தான் நோக்கம், பாசம் அப்படிங்கிறது தான் நோக்கம். அந்த நோக்கத்தை இப்ப நீங்க பிசினஸா மாத்துறீங்க. அன்பை பிசினஸா மாத்தலாமாங்க? அன்பை பிசினஸா மாத்துறீங்கன்னா அந்த அன்பு அன்பாக இருக்குமா? யோசிங்க. கணவன்மார்களாகி நீங்க தான் யோசிக்கணும். தாய்மார்கள்லாம் யோசித்து இப்ப இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க யோசிங்க. அந்த அன்பு பிசினஸா மாற்றும் போது, வியாபாரம் போது அது அன்பாக இருக்குமா, பாசமாக இருக்குமா? அதுலதான் இன்னைக்கு சண்டை சச்சரவுகள், நிறைய மனப்பிணக்குகள். மனைவியினுடைய முகத்தை முதல் சந்திப்புல பார்க்கும்போது, முதல் இரவுல பார்க்கும்போது உலகமே நீதான் அப்படின்னு சொன்னவரு இப்ப என்ன சொல்றாரு, என் முன்னாடியே நீ நிக்காத, உன்னை பார்த்தாலே எனக்கு இந்த உலகத்துல நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா இல்லையே? உலகமே நீங்கன்னு சொன்ன அந்த நாக்கு இப்ப என்ன சொல்லுது, உன்னை பார்த்தாலே நான் செத்து போயிடணும்னு நினைக்கிறேன். என்னங்க இது? நியாயமா? யோசிச்சு பாருங்க, நியாயமா? அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? எந்த நியாயமும் இல்லை. அப்ப அது என்னது? அநீதம். நீங்க அநீதம் இழைக்கிறீங்க. நபிசல்லாஹு சொல்லியிருக்காங்க, அநீதம் இழைக்கப்பட்டவர்களுடைய துவா, அநீதம் இழைக்கப்பட்டவர்களா மனைவிமார்கள், அவருடைய துவா உடனே கபூல் செய்யப்படும். அதனால இன்னைக்கு கணவன்மார்கள் எதுல தொட்டாலும் பறக்கத்தே இல்லை. வீட்டிலேயே நீங்க பறக்கத்தான் நடக்கிறீங்களாங்க? வீட்டுல நீங்க பறக்கத்தான் நடக்கிறீங்களா? வீட்டுல அன்பா நடக்கிறீங்களா? பண்பா பாசமா நடக்கிறீங்களா? வீட்டிலேயே உங்கள்ட்ட பாசம் இல்லைன்னு சொல்லும் போது, எனக்கு வியாபாரத்துல பறக்கத்து இல்லை,
இதுல பரக்கத் இல்லை அப்படின்னு சொல்றதுல எந்த வகையில உங்களுக்கு நியாயம்? நபிசல்லாஹு சொல்லியிருக்காங்க பாருங்க, ஹைருக்கும் லியாதுலி, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் தங்களுடைய குடும்பத்தில் தங்களுடைய மனைவிமார்களுடைய விஷயத்துல யார் சிறந்தவர்களாக நடக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த கணவர், சிறந்த மனிதர். வான ஹைருக்கும் லியாதுலி, நான் என்னுடைய குடும்பத்தாரோடு நான் சிறந்த ஒரு கணவராக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்வதற்கும் மிகப்பெரிய தகுதி வேணும் இல்லையா? நம்ம அந்த தகுதியோடு வாழ்றோமா? இன்னைக்கு நபிசுல்லாஹு அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறையை நம்ம பின்பற்றி நடக்கிறோம், அப்படியே மாதட்டி சொல்லிக்கிறோமா, காலரை உயர்த்தி கொண்டு சொல்லிக்கிறோமா? ஆனா நபிசுல்லாஹு அவர்களுடைய ஒரு சுன்னத்தை கூட நம்ம என்ன செய்யறது இல்லை, முழுமையாக அதை பார்க்கறதும் இல்லை, பயன்படுத்துறதும் இல்லை. அதை ஒரு சுன்னத்து தானேங்க, அதுல என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடணும் இல்லையா? அப்படி சொல்லும் போது நபிசுல்லாஹு அவர்களை கொண்டு நான் முழுமையாக பின்பற்றின வார்த்தையை நீங்க சொல்லவே கூடாது. நபியவர்களுடைய வழியில் நான் நடக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. இது யாரை பத்தி சொல்றோன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா? நம்மளையே உள்ள நிறைய விஷயங்கள். இப்போ ஒரு விஷயம் போன வாரம் கூட நான் சொல்லும்போது இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுல ஒருத்தர் என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஹஸரத் இடதுசாரின்னு சொன்னா உலகத்தினுடைய அடிப்படையில நமக்கு தான் சொல்லுவோம், வலதுசாரி அப்படின்னு சொன்னா நமக்கு எதிரான பார்ட்டிக்கு சொல்லுவோம். நீங்க இடதுசாரின்னு சொல்றீங்கன்னா அப்போ நம்மளாம் எல்லாம் பாவமா, பாவியா நம்மளாம் அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி அதாவது அது உலகத்தினுடைய கண்ணோட்டம். ஆகிரத்தினுடைய கண்ணோட்டம் எது தெரியுமா? வலதுசாரி என்றால் நாம், இடதுசாரி என்றால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டது. அதே மாதிரி இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு அப்பாற்பட்டது, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ் தஆலா இடதுசாரி என்று யாரை சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வை மறுத்து வாழ்கிற, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கொள்கைக்கு உட்படாத அவங்க தான் இடதுசாரி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். வலதுசாரி என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உட்பட்டு வணங்குகிற, அல்லாஹ்வுடைய அச்சத்தை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்கிற, அல்லாஹ்வினுடைய மிகவும் நெருக்கத்தை பெற்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறையை எடுத்து நடந்து அவர்களை தொடர்ந்து வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சித்தீக்கீன்கள், சாலிஹீன்கள், இமாம்கள். இமாம்கள்னா நீங்க இப்போ பார்க்குற இமாம்லாம் இல்லை, நம்ம சொல்ற 4 மதுஹபுக்குரிய இமாம்கள், நேர்வழி பெற்ற 4 மதுஹபுக்குரிய இமாம்கள். இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுனா அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்படிப்பட்ட இமாம்கள், அவங்க நேர்வழி பெற்ற இமாம்கள். அந்த இமாம்களுக்கு உட்பட்டு அவங்களுடைய மதுஹபுக்கு தோதுவாக, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்கு தோதுவாக யார் நடக்கின்றார்களோ அவங்க எல்லாருமே வலதுசாரி. இதுக்கு நேர் பார்த்து எதிராக பார்த்தியா இருக்கக்கூடியவங்க எல்லாமே இடதுசாரி. அதான் அஸ்ஹாபுல் யமீனி மா அஸ்ஹாபுல் யமீன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் சூரத்துல் வாக்கியால. வலதுகரம் உடையவர்கள் யார் தெரியுமா? வலதுகரம் உடையவர்கள் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அந்த வலதுகரம் உடையவர்களை பத்தி அல்லாஹ் தஆலா அந்த லிஸ்ட்ல, அந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுறான். நீங்க குர்ஆன் எடுத்து படிச்சாலே அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆக மொத்தம் நம்ம இடதுசாரி என்று சொல்லக்கூடியவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். நம்ம வலதுசாரி என்று சொல்லக்கூடியவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்கு உட்பட்டவர்கள். இதுதான் இன்னைக்கு இதை விளங்கிக்கங்க. இப்ப அந்த அடிப்படையில் இந்த நகையுடைய விஷயத்துல நம்ம சொன்ன அந்த மகர் தொகை, தாய் தந்தையை போட்டு அனுப்பிவிடக்கூடியது, நம்ம அன்பாக வாங்கக்கூடிய ஒரு நகை, இதுவெல்லாம் இன்னொன்றாக நீங்க மாற்றினா அதுல வளர்ச்சி இருக்காது. உங்க மனைவியே உங்களுக்கு சொல்றாங்க, ஏங்க நாங்களே உங்களுக்கு சொந்தம், நீங்க ஏங்க எங்க நகையை நீங்க பயன்படுத்த மாட்டீங்க, இதையே நீங்க பயன்படுத்தி
செஞ்சுக்கீங்க அப்படின்னு மனம் வந்து அவங்க கொடுக்குறாங்கன்னு இருந்தாலும் கணவன்மார்களாகிய நீங்க உங்களுடைய அந்தஸ்தோட நடக்கணும். அவங்க பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்க. ஏங்க நானே உங்களுக்குன்ற போது என் நகை நான் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன்? உங்களுக்கே தரேன், நீங்க நல்லபடியா இருங்க, நீங்க யார் இடத்துலயும் போய் அப்படி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அவங்க மனமோது தருவாங்க. அது அவங்களுடைய பெருந்தன்மை. நம்முடைய பெருந்தன்மை எப்படி இருக்கணும் தெரியுமா? இது உனக்கு வாங்கி நீனே வச்சு என்னுடைய சிரமங்களை அதை எப்படி தாங்கி கொள்ளணுன்ற, அதை எப்படி கையாளணுங்கிற அந்த விஷயம் வந்து எனக்கு தெரியும். அதனால அதை நான் எப்படி நடக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அல்லாஹ் வந்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் எனக்கு தந்திருக்கான். எந்த விதத்துலையும் என்னை வந்து கையாளாகாதவனாக அல்லாஹ்வால என்னை வைக்கல. எனக்கு அந்த திறமை இருக்கு. எப்படிங்க? எனக்கு அந்த திறமை இருக்கு. அப்படி நீங்க சொல்லணுங்க. அப்படி சொன்னாதான் நீங்க உண்மையான கணவர், கெத்தான கணவர் நீங்க தான். அந்த இடத்துல தான் உங்க அந்தஸ்து உயருது. நீங்க நகையை வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல உங்க அந்தஸ்து கீழாகுது. அவங்க மேல வந்துடுறாங்க. நீங்க மேல இருக்கணுமா, அவங்க மேல இருக்கணுமா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இனிமே அந்த வசனங்கள்லாம் வரும். அது வேற ஒரு சூறாக்கள்ல அது வரும்போது நம்ம அதுக்குண்டான அந்த தாத்பரியத்தை சொல்லுவோம். கணவன்மார்களாகிய ஆண்கள் கவ்வாமூன அலன் நிசா, மனைவிமார்களுடைய பெண்கள் மீது அவர்கள் தான் ஆட்சி அதிகாரம் புரிவதற்கு தகுதி பெற்றவர்கள் அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அந்த தகுதியோட நீங்க இருக்க வேணாமா? நீங்க நகையை வாங்கிட்டீங்கன்னா நீங்க கீழ் அந்தஸ்துக்கு வந்துடுறீங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு அந்தஸ்தோட வாழ்ந்துட்டு நீங்க அவங்கள வந்து ஏசி பேசுறது அல்லது மற்ற விஷயங்களை நீங்க வெளிப்படுத்துறதுங்கிறது உங்களுக்கு உண்டான ஒரு அழகிய விஷயம் இல்லை. அந்த வாழ்க்கையும் சிறப்பாக இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள், இன்னைக்கு அவங்க மனம் வந்து தந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை முற்றுகிற போது, ஏன் நகையை வாங்கி தானே நீங்க அதை செஞ்சீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அப்போ வந்து நம்ம வந்து வேற விதமான வார்த்தையை சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த வார்த்தை அப்படியே மாறி மாறி அது 300வது களிமா, 400வது களிமா, 500வது களிமாவா அது மாறி போயிடும். இப்படி எல்லாம் நமக்கு உருவாகுது இல்லையா? அதனால அந்த நகையை நீங்க தொடாதீங்க. இது அல்லாம நீங்க கணவன்மார்களாகி நீங்க வாங்கி கொடுக்கும் போது சொல்றீங்க என்னன்னா, இது இப்போ உனக்கு நான் வாங்கி தரேன், இதை நீ போட்டுக்க, போட்டு சந்தோஷப்படுத்திக்க. என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய வியாபாரத்துக்கு தேவையாக இருந்தால், என்னுடைய வியாபாரத்துக்கு தேவையாக இருந்தால் நான் வந்து உங்ககிட்ட நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லியே நீங்க வாங்கி தரீங்க அப்படின்னா அந்த நகையை நீங்க பிசினஸ்ல போடுறதுனால உங்களுக்கு வளர்ச்சி இருக்கு. அந்த நகையை நீங்க பிசினஸ்ல போடுறதுனால உங்களுக்கு வளர்ச்சி இருக்கு. இது அல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பேர் நகை வியாபாரிகளாக இருப்பாங்க. நகை வியாபாரிகளாக நகை வாங்கி வாங்கி விற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது ஒவ்வொரு நாட்டுக்கு உண்டான ஒரு நகைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. சவுதி நாட்டுக்கு உண்டான நகைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. மக்காவினுடைய நகைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. மதீனாவிற்குரிய நகைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. குவைத் நாட்டிற்கு உண்டான நகைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. இந்த மதிப்பெல்லாம் நீங்க எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, நீங்க சாதாரண உம்ரா போகும்போதே உம்ராவில் வந்து மணி சேஞ்சர் அப்படின்ற ஒரு இடமே இருக்கும். அந்த உம்ராவில் மதீனாவிலேயே இருக்கும், மக்காவிலேயே இருக்கும். அங்கே போய் பாருங்க, உங்களுக்கு லிஸ்டே போட்டு வச்சிருப்பாங்க. அதுல லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறது ஸ்ரீலங்கா, இலங்கை இருக்கும். அதுக்கு மேல இந்தியா இருக்கும். அதுக்கு மேலதான் மற்ற நாடுகள்லாம் இருக்கும். இதான் வந்து அந்த நகைக்குண்டான மதிப்பு அப்படின்னு போடப்பட்டிருக்கு. உம்ரா போனவங்க எல்லாருமே, அந்த ரியாலா மாத்துறவங்க எல்லாமே இதை பார்க்கலாம். அதே மாதிரி குர்னை போயிட்டு வரக்கூடியவங்களும் இதை பார்க்கலாம். சாதாரணமாகவே இது எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நகை வாங்கி கொடுக்கும் போதே உங்களுக்கு அந்த மாதிரியான வார்த்தையை நீங்க சொல்லி வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதை நீங்க பிசினஸ்ல போடுறதுல உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. அப்ப இங்க என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, நகையோ இடமோ எந்த நோக்கத்தில் அது வாங்கப்படுகிறதோ அந்த நோக்கத்திற்காக வேண்டித்தான் அதை பரிபூர்ணமாக பயன்படுத்த வேண்டும். அந்த நோக்கத்தை இன்னொரு விஷயமாக, இன்னொரு நோக்கமாக நீங்கள் மாற்றிவிட்டால் அதில் வளர்ச்சி இருக்காது. அப்படிங்கிறது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய
நம்ம இந்த காலகட்டத்திற்கு மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா சமூகத்தினருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற ஈருலகத்தின் தலைவர் நமக்கு சொல்லி தரக்கூடிய வாழ்க்கைக்கான படிப்பினைக்குரிய செய்தி. இதுதான் அந்த ஹதீஸ்ல சொல்லப்படுறது. இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த இடத்துல நம்ம அந்த நகையை இன்னொன்றாக மாற்றுகிற போது அதுல வளர்ச்சி என்பது நமக்கு இருக்கணும்னா இப்படிப்பட்ட நோக்கத்தோடு நம்ம செஞ்சாதான் அதுல வளர்ச்சி இருக்கும். அல்லது நகை வியாபாரியாக இருக்கணும், அதுல உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. இது அல்லாத நம்ம மனைவிக்கு அன்பாக வாங்கி கொடுத்த, அன்பாக அவங்களுக்கு தரப்பட்ட, பாசமோடு அவர்களுக்கு தரப்பட்ட அந்த நகைகளை நீங்க பயன்படுத்தி கொள்றதுல உங்களுக்கு ஆரம்பத்துல வேணாலும் எப்பவுமே ஷைத்தான் என்ன செய்வானா, ஒரு விதமான ஒரு தோற்றத்தை உங்களுக்கு உண்டாக்கிடுவான் உங்களுடைய உள்ளத்துல. அந்த ஷைத்தான் உண்டாக்குற அந்த விஷயம்தான் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அது அப்படியே ஹதீஸுக்கு முரணாக மாறி நடக்கக்கூடிய ஒன்றாக உங்களை அழைத்து சென்றுவிடும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க, ஷைத்தான்லாம் ஒரு இடத்துல கூடி பேசிக்குவாங்க. ஷைத்தானுடைய தலைவன் இப்லீஸ். ஷைத்தானுடைய தலைவன் இப்லீஸ். அந்த இப்லீஸ் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சந்தோஷப்படுவாங்க. ஒவ்வொரு ஷைத்தானும் அவங்க கிட்ட ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு 7:32 தான் பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு ஷைத்தானும் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை அந்த இப்லீஸ் இடத்துல சொல்லும் போது, நான் இப்படி ஒரு மனுஷனுக்கு எடுத்துட்டேன், அப்படி ஒரு மனுஷனுக்கு எடுத்துட்டேன் அப்படிலாம் சொல்லும் போது அவன்கிட்ட சிரிப்பே வராது. இன்னொரு ஷைத்தான் சொல்லுவான், நான் இன்னைக்கு அன்பாக இருந்த கணவன் மனைவிய நான் இன்னைக்கு சண்டை மூட்டி விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு ஷைத்தான் சொல்லும் போது அப்படியே அவனுடைய கடவாய் பொருட்கள் தெரிக்கிற அளவுக்கு அவன் சிரிப்பான், ஆனந்தம் அடைவான். நீதாண்டா என் புள்ளன்னு சொல்லுவான். எப்படி? நீதாண்டா என் புள்ள, நீதாண்டா கரெக்டான வேலையை செஞ்ச. ஏன் கணவன் மனைவிக்கு சண்டையை ஏற்படுத்திட்டா எல்லாமே அழிஞ்சு போயிடும். நீங்க யோசிச்சு பாருங்க, கணவன் மனைவிக்கு நீங்க சண்டையை ஏற்படுத்தி விட்டுட்டோம்னு வைங்களேன், வீட்டுல சந்தோஷம் இருக்காது. அதே மாதிரி வேலையில எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது. சும்மா எதை பார்த்தாலும் மன சஞ்சலங்கள், மன பிணக்குகள், அதாவது டிஸ்பிரஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விதமான குழப்பம், இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் உணர்ந்துதான் நம்முடைய ஈருலகத்தின் தலைவர், நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தினுடைய தீர்வு அது கெடுதியாக இருந்தா அந்த கெடுதிக்கு உண்டான ஆரம்ப வித்து அது எப்படி இருக்கு பார்ப்போம். அந்த வித்து கரெக்டாக இருந்தா அப்ப அதனுடைய முடிவு கரெக்டாக இருக்கும். அந்த விதை கெடுதியாக இருந்தால் அதனுடைய முடிவும் கெடுதியாக இருக்கும். அதை கவனிச்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவ்வளவு தூரநோக்கு சிந்தனையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு அடிப்படையாக நமக்கு சொல்லி தருகிறார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நகை இடம் சம்பந்தமான இந்த விளக்கத்தை நமக்கு சுன்னத்தாக பின்பற்றும்படி நமக்கு சொல்லி தருகிறார்கள். இன்னும் சில விளக்கங்கள் வாங்கு சொல்லிய பிறகு சொல்லப்படும். அதனால ஓரிரு நிமிடங்களுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அதை கேட்டுவிட்டு பயன்பாட்டாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கியம் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் பெருமையினால இப்போ மகர் உண்டான அந்த முழுமையான விளக்கங்கள் அல்லாஹ் தஆலா இந்த 2 வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி தந்துவிட்டார். அதோடு கணவன் மனைவி இருவரும் வாழ்க்கையை தொடங்குகிற போது, இந்த மகரை கொடுத்துவிட்டு தொடங்குகிற போது அந்த வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும், செழிப்பானதாக இருக்கும். அந்த செழிப்பும் பரக்கத்தும் நமக்கு வாழ்க்கை முழுவதும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கணவன் மனைவியாகிய இருவரும் சுபுகிலிருந்து இஷா வரை, அதுபோல அந்த சுபு தொழுகைக்கு முன்னால் தொழக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகை, இந்த இரண்டிலும் அவர்கள் பேணுதல் உள்ளவர்களாக, அதிலும் குறிப்பா அந்த ஃபர்தான தொழுகைகள்ல ரொம்பவும் பேணுதல் உடையவர்களாக, தஹஜ்ஜுத் தொழுகையில ரொம்பவும்
கவனம் கொடுத்து அதை தொழக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் வாழ்க்கை துணைவியாக நம்ம அமைக்கும் போது எப்படி சந்தோஷமாக இருந்தோமோ அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுக்க நமக்கு தொடரும். இதுதான் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா ஹக்குன் அலல் முஹ்சின் நல்லுபகாரிகள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். கணவன் மனைவி இருவருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், அந்த ஒரு கணவருக்கு நான் சொல்லக்கூடிய சுப செய்தி உண்டாகட்டும். எந்த கணவர் தான் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அவர் எழுந்திருத்து நல்ல முறையில் உது செய்து தன்னுடைய சாலிகான மனைவியையும் அவரை எழுப்பிவிட்டு அவங்களையும் உது செய்ய வச்சு யார் தொழு வைக்கிறாரோ அந்த ஒரு கணவருக்கு நான் சுப செய்தி சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதுபோல எந்த ஒரு மனைவி தான் எழுந்திருத்து நல்ல முறையில் உது செஞ்சு தன்னுடைய கணவரையும் எழுப்பி அவரையும் உது செய்ய வைத்து அதன் மூலம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவங்க தஹஜ்ஜுத் தொழுகையை மேற்கொண்டு தொழுகையில் ரொம்ப பேணுதலாக இருந்தால் அந்த மனைவிக்கு என்னுடைய சுப செய்தி உண்டாகட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இப்படியாக அந்த மகர் தொகையிலிருந்து தொடக்கத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் உங்களுக்கு செழிப்பு பரக்கத் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படணும்னா நீங்கள் காலையினுடைய அந்த நேரத்தினுடைய மதிப்பை உணர்ந்து வாழுங்கள். கணவன் மனைவி இருவருக்குமே எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை. ஏன்னா கணவன் மனைவி இருவரும் இரவு நேரத்தில் தனிமையில் இரண்டு பேரும் ஊடலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரமும் இருக்கிறது. விளங்கிட்டீங்களா? அது அவங்களுக்கு உண்டான தனிப்பட்ட விஷயம். அதை பற்றி நம்ம இங்கே பேச வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம அதை பற்றி பேச வேண்டிய இது கண்ணியமும் கிடையாது. அது அவங்களுடைய எப்படி இருந்தாலும் காலையில் எழுந்திருச்சு அந்த மாதிரி ஒரு கடமையான ஒரு குளிப்பு நமக்கு ஏற்பட்டால் அந்த கடமையான குளிப்பை நம்ம காலை நேரத்திலே அதை நிறைவேற்றி அதை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதின் அடிப்படையில் நம்ம தஹஜ்ஜுத் தொழுகை சுபஹ் தொழுகையுடைய பட விஷயத்தில் நம்ம பேணுதலாக இருந்து நம்ம வந்தோம்னா அந்த பரக்கத்து மிகப்பெரிய ஒரு பரக்கத்தாக இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு அந்த உடல் உடைய சூழலின் காரணமாக காலையிலேயே எழுந்திருச்சு நமக்கு எதையும் செஞ்சால் நமக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்லாம் சில பேர் உடல் சூழலை மையப்படுத்தி பேசுவாங்க இல்லையா? ஒரு விஷயம் நல்லா விளங்கிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சிரமத்தை தருவதற்காக வேண்டி நமக்கு வைத்தது கிடையாது. அல்லாஹ் தானே நம்மளை படைச்சான். படைத்தவனான எஜமானன் அல்லாஹ், நம்ம அவனுடைய அடிமை. படைக்கின்ற எஜமானனுக்கு நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய அந்த சிந்தனை அந்த எண்ணம் அவனுக்கு இருக்காதா? அவனை விட அறிவாளியா நம்ம ஆயிட்டோமா? நமக்கு தான் அறிவு அதிகமா இருக்குதா? என்னமோ நமக்கு தான் தலைவலி வரும், ஜலம் வந்துடும், காலையிலேயே எழுந்திருச்சு நம்ம தொழுதா அப்படியே குளிர்ல நம்ம நடுங்கிடுவோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் படைச்ச அல்லாஹ்வுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? உங்களை படைச்சவனே அல்லாஹ், அவனுக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் சொல்லக்கூடாது அப்படின்னு? நீங்க பெரிய அறிவாளி ஆயிட்டீங்கன்னா அல்லாஹ்வை விட அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வருவாங்கன்னு ஹதீஸ்கள்ல நம்ம படிக்கிறோம். நீர் சொட்ட குளித்ததினுடைய அடிப்படையில நீர் சொட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனா நகரத்திற்கு பள்ளிவாசலுக்கு தொழ விரைந்து வருவார்கள் சுபுஹ் நேரத்தில் அப்படின்னு ஹதீஸ்ல கேள்விப்படுறோம், ஹதீஸ்ல படிக்கிறோம். அதெல்லாம் ஹதீஸுடைய வார்த்தையாகவே இருக்குது. நம்மை உருவாக்கிய நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களே இப்படி நடக்கும் போது நம்ம இன்னைக்கு என்னென்னமா காரணங்கள்லாம் நம்ம சொல்லிக்கொண்டு சப்பக்கட்டான காரணங்களை சொல்லிக்கொண்டு நாம் செய்து வருகிறோம். அதனால குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் மீது நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பா மனிதனாக இருந்தா என்னைக்குமே மனிதன் பலகீனமுடையவன் தான். மனிதன் பலகீனமுடையவன் தான். பலகீனம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அதனால பலகீனம் அப்படிங்கிறத நீங்க முதல் தரமாக ஆக்காதீங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது முதல் தரமாக ஆக்கி கொண்டு அமல்களை நீங்க செய்ய முன் வருகிற போது அல்லாஹ் தஆலா உங்களுடைய
வாழ்வாதாரங்களில் செழிப்படைய செய்கிறார். இதுதான் இதனுடைய அடிப்படை விஷயமாக இருக்கிறது என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எதை கேட்டும் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.